கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணி. திவ்யா, ரிசப்ஷனுக்கு கல்யாணத்துக்கு பட்டு கட்டியதுக்கெல்லாம் என்னென்ன ட்ரெஸ் போடணும்னு பார்த்து வச்சிட்டியா? அதெல்லாம் பார்த்து வச்சிட்டேங்க்கா. அம்மா இந்த தடவை பட்டு கட்டியதுக்கும் கல்யாணத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாவ. ரிசப்ஷனுக்கு தான் எடுக்கல. அதான் முந்தையே ஒரு ட்ரெஸ் போடாமல் வச்சுருந்தேன், பார்த்துக்கிடுங்க. அதையே போட்டுக்கலான்னு இருக்கேன். சரிடி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மெஹந்தி போட ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க. லித்தியா போடட்டும், பிறகு நம்ம 2 பேரும் போட்டுக்கிடலாம். இன்னைக்கே வராவ? நாளைக்கு ராத்திரி தானே பட்டு கட்டியாவ? ஆமாம், ஆனால் உங்கள் அக்கா இன்றைக்கே வர சொல்லியிருக்கா. ஏன்க்கா இப்பயே வர சொன்னா? நாளைக்கு காலையில போல வர சொல்லியிருக்கலாம்ல அவியல. ஏட்டி, இன்னைக்கு சாயந்தரம் தான் வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு ராத்திரி பட்டு கட்டுவாவ, ஒரு நாள்லேயுமே அழிஞ்சு போயிடும். நாளைக்கு காலையில் மெஹந்தி போட்டுட்டு திரும்ப ராத்திரிக்கு ரெடி ஆகணும். ரொம்ப நேரம் அப்படியே இருந்த மாதிரி இருக்குல்ல. இன்றைக்கி கொஞ்சம் மெஹந்தி எல்லாம் போட்டுட்டோன்னா நாளைக்கு அவையே சாயங்காலம் வந்து மேக்கப் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கும் கொஞ்சம் ரொம்ப உடம்பு வலிச்ச மாதிரி தெரியாதுல்ல. ஆஹா, அதுவும் சரிதான். புது பொண்ணு வேற நீங்க. அப்போ டயர்ட் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல. என்ன 2 பேரும் எப்போ பார்த்தாலும் என்ன ஓட்டிகிட்டே இருக்கீங்க? ஆமாம், என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது. புது பொண்ணாக இன்னும் 2 நாள் தான் இருப்பா. அப்புறம் பழைய பொண்ணாக ஆயிடுவா. புது பொண்ணாக இருக்க வரைக்கும் நாங்கள் அதை சொல்லி காட்டணும்லடே. ஐயோ, நல்லா சொல்லி காட்டுறீங்க போங்க. எனக்கு ஒரு நேரம் வராமையாக போயிடும். அப்போ பார்த்துக்கிடியே உங்களை. பாரு பாரு. ஏட்டி திவ்யா, நீ தான் ரொம்ப கலாய்க்கிற. உனக்கு கல்யாணம் வரும்ல, அப்போ பார்த்துக்கிடியே உன்னை. பார்த்துக்கோ. என்ன டீச்சரிக்க, மாப்பிள்ளை எதுவும் பார்த்து வச்சிட்டியே என்ன? அக்கா என்ன திடீர்னு அப்படி கேட்கா? வேண்டாம், இப்போதைக்கு அக்காட்ட நம்ம லவ் பண்ணி விஷயத்த சொல்ல வேண்டாம். கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை பார்க்கலான்னு தான் இருக்கேன். நீ என்ன சொல்லியா? அடிப்பாவி, பாத்தியா உன் தங்கச்சியே பிளானோட தான் இருக்கா. எம்மா, ஆளாளுக்கு லவ் பண்ணியே நீ என்ன மாட்டி விட்றாதியம்மா. ஆளாளுக்கு லவ் பண்ணுறாவளா? கீர்த்தி அக்கா லவ் பண்ணுறாவளா? கீர்த்தி அக்கா லவ் பண்ணுறீங்களா? அடடே போடு, வெக்கத்தை பாரு. எங்கள் அக்காவுக்கு தான் கல்யாணம், அவளே வெக்கப்பட மாட்டேக்கா. நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு இவ்வளோ வெக்கப்படுறிய? பாத்தீங்களா, என்கிட்ட இருந்தே இவ்வளோ நாள் மறைச்சிருக்கிய. மறைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை திவ்யா. பிறவு ஏன் சொல்லாமல் இருந்திய? அது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பிறவு சொல்லிக்கிட்டேன்லாம் நினச்சேன். இப்பயும் நான் கேட்க போய் தான் தெரிஞ்சு, இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டியே. இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு சொல்லலான்னு இருந்திருப்பியலோ எனக்கு தெரியல. உன்கிட்ட சொல்லக்கூடாதுலாம் ஒன்றுமே இல்லை, சொல்லு. உங்கள் அக்காக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். உங்கள் அக்கா சொல்லலையா உன்கிட்ட? அடி பாவி, என்ன மாட்டி விட்டுட்டா. பாத்தியா, நீ கூட என்கிட்ட இதை மறைச்சிருக்க. எரும மாடு, சொல்லக்கூடாதுலாம் ஒன்றுமே இல்லை. அவள் தானே லவ் பண்ணியா, சரி அவளே வந்து நேரில் சொல்லட்டுன்னு நினச்சிட்டேன். சரி சரி. ஏக்கா நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறிய? அது 4 வருஷமா. போடு, 4 வருஷமா லவ் பண்ணுறீங்களா? சூப்பர்க்கா. அந்த அண்ணன் என்ன செய்கிறாவ? ஏட்டி, அந்த அண்ணனை நீயே நேரில் பார்த்துருக்கா? நான் பார்த்துருக்கேனா? அது யாரு? அதுவா, பெரிய பொண்ணு அத்தை இருக்காவல்லா? ஆமாம், இருக்காவ. அவிய சின்னத்தைக்கு பையன் உண்டு தெரியுமா? இப்போ பெரிய பொண்ணு அத்தைக்கு மாமியார் இருக்காவல்லா, அவியலோட தங்கச்சி பையன். இவிய என்ன சொல்கிறாவ? ஒருவேளை தினேஷை சொல்கிறாவளோ? சேச்சே, தினேஷ் இவியலை விட சின்ன பையனாச்சே. பிறகு ஒருவேளை அவிய அண்ணனா இருக்குமோ? எக்கா, அவிய சின்னத்தைக்கு 2 பையன் உண்டுலா? ஏட்டி திவ்யா, அது எப்படி உனக்கு தெரியும்? அது அந்த இதன்யா பர்த்டேக்கு வந்திருந்தாவல்ல, அப்போ 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாவ அங்கே இங்கேன்னு. அப்போ பார்த்தேன். ஓ, அப்போ பாத்தியோ? சரி சரி. நீங்கள் சொல்லுங்கக்கா, அதில் 2 பையன் உண்டுலா? 2 பையன் உண்டுல. அதில் பெரிய பையன், அவன் பேர் விஜய். அவனை தான் நான் லவ் பண்ணியேன். சின்ன பையன் இருக்கான், நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவனுக்கும் நாங்கள் லவ் பண்ணியது இப்போ வரைக்கும் தெரியாது. இவன் இன்னும் சொல்லலை. அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அப்பாடா, வயிற்றுல பாலை வாத்திய.
ஒரு நிமிஷம் நான் தினேஷை சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, அவி அண்ணனை தான் லவ் பண்ணுறீங்களா? ம். அப்போ நீங்களும் நானும் ஒரே வீட்டுக்கு தான் வாழ போகிறோம். அப்போ இப்போவே நம்ம தினேஷை லவ் பண்ணிய விஷயத்த சொல்லிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், இவைய மட்டும் எனக்கு என்ன முன்னாடியேவா சொன்னாவே? லேட்டாக தானே சொன்னாவே. நம்மளும் இப்போ சொல்லலாம்டா, நம்மளும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லுவோம். ஓஹோ, அப்போ பெரிய பொண்ணாத்தைக்கு நீங்களாம் சொந்தக்காரவி ஆக போறீங்களா? ஆமாம். அப்போ ஒரே ஜாலி தான் உங்களுக்கு. நம்ம இதனியாக்கு மொட்டை புடையதுக்கு போயிருக்கோம், இதனியாக்கு பிறந்த நாளுக்கு போயிருக்கோம். அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீல்ல, ஜாலியாக சைட் அடிச்சிருப்பிய. போட்டி எப்படி கேட்கா பாரு. ஏட்டி அவ சைட் அடிக்கிறது கிடக்கட்டு, நீ சைட்டு கேட்டுன்னு பேசுறியே. உன் நடவடிக்கையும் சரியில்லை. எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குப்பா. அக்கா, அதான் நான் சொன்னோம்ல, நானே மாப்பிள்ளை பார்க்கலான் இருக்கேன்னு. சரிதான், பெருமைக்கிட்ட நல்லா அடி வாங்க போகிறது உறுதிப்பா. நான் எதுக்கு அடி வாங்கியேன்? நான் லவ் பண்ணியது முந்தையே இருந்து அக்காவுக்கு தெரியும்னு உன்னை மாட்டி விட்டுருவேன். அடி கள்ளி. அப்போ நான் மாட்டிட்டு சாவதுக்கா? ஏக்கா, அப்போ நீ கல்யாணம்லாம் பண்ணிட்டு போயிடுவாள்ல, அப்போ நீ வந்து ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு பெரிய பொண்ணாயிருவ. அப்போ எனக்கு நீ சப்போர்ட் பண்ணால் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. கடவுளே, ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு லவ் பண்ணியா, அது அவிய வீட்டுக்கு தெரிஞ்சாலும் என்னெல்லாம் கேட்க போகிறாவளோ தெரியல. இதில் ஒரு பக்கம் என் தங்கச்சி வேற லவ் பண்ண போகிறேங்க. எல்லாத்துக்கிட்டேயும் என்ன நீ தான்ப்பா காப்பாற்றணும். பாரு, நம்ம வீட்லேயும் தான் புருஷன் நமக்கு ஒருத்தர் இருக்காரு, எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டே போக மாட்டேக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்பப்போ எங்கேயாவது வெளியே டூர் போகிறோம், ட்ரிப் போகிறோன்னு போகிறாளுவ. அழகழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு புருஷன் கூட வளைச்சி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் வைக்காவ. நம்ம என்ன செய்ய, கடைசி வரைக்கும் இதை பார்த்துட்டே கிடக்க வேண்டிதான். இவர் தான் வேணும்னு அடம்பிடிச்சி ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணதுக்கு வீட்டில் இப்படி தான் கிடக்க வேண்டியது இருக்குது. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வீட்டில் இருக்காரு. அன்னைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், விளையாட போகிறேன்னு பேட்டை தூக்கிட்டு போயிடுறாரு. இவைய அம்மா தான் எப்போ பாரு என் கூடையே இருக்காவ. வீட்டில் எல்லா நாளும் அவிய தான் இருக்காவ. அதுக்கு நான் அவிய அம்மையவா போய் லவ் பண்ண முடியும்? நம்ம வாய் வேற கம்முனே இருக்க மாட்டேங்கி, எதையாவது வயிற்றில் போட்டு அரைச்சிட்டே இருக்கணுங்க. ஃபோனில் எதையாவது பாத்திரப்படாது, உடனே அதை தின்னே ஆகணும்னு ஆசை வந்துடுது. ரூபாய் என்ன மரத்துலையா காய்க்கி? சரி, நம்மளாவது எதையாவது செஞ்சு திம்போம் வீட்டிலன்னு பார்த்தா அதுக்கும் மாச்சலாக கிடக்கு. சரி, பிறவு பார்ப்போம். எம்மா, இவெல்லாம் பொம்பளையா? எப்படி படுத்து கிடக்கா பாரு, ஃபோனை நோண்டிட்டு. ஒரு வேலைக்கு லாய்க்கில்ல. ஏட்டி ஏட்டி கழுத, கூப்பிட்டுட்டே கிடக்கும், திரும்பி பார்க்கல பாரு. ஏட்டி பெரிய பொண்ணு. என்ன டீ? டீயா? ஆமாம் டீ, அதாவது டீ ஆண்டி அப்படி சொன்னேன். என்ன இளவு டீ ஆண்டின்னா? ஐயோ, அத்தேங்கிறத தான் இங்கிலீஷில் ஆண்டி அப்படி சொன்னேன். ஐயோ, என்ன இளவோம்மா, இங்கிலீஷில் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டு கிடக்கேன், திரும்பி பாக்கியா நீ? என்னன்னு கூப்பிட்டியா என்ன? ஏட்டி கழுத அப்படின்னே. என் பேர் என்ன கழுதையா? எனக்கு எங்கள் வீட்டில் பேர் வச்சுருக்காவல்ல, அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா தான் நான் திரும்பி பார்ப்பேன். ஆமாம், பெரிய பொல்லாத பேர், பெரிய பொண்ணுன்னு ஒரு பேர், உலகத்தில் இல்லாத பேரை வச்சுட்டு வந்துட்டா. ஆமாம், உலகத்தில் இல்லாத பேர் தான். ஏன், நீங்கள் யாருக்காவது பெரிய பொண்ணுன்னு பேர் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைல்ல, அப்போ இது உலகத்தில் இல்லாத பேர் தானே. எம்மா, என்னால் உங்ககிட்ட பேசிட்டுலாம் இருக்க முடியாதும்மா, என் ஜீவன் எடுக்காத. அங்கே மீனை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அதை போய் குழம்பு வச்சு மீனை பொரிச்சு கொடு போ. எத்தேனா மீனெல்லாம் பொரிச்சிட மாட்டேன்ட்டே நீங்களே போறீங்க. ஏட்டி, கல்யாணம் ஆகி உனக்கு 4 வருஷம் ஆகு, இன்னும் அதையத்தான் சொல்லியா? அதை செய்ய தெரியாது, இதை செய்ய தெரியாது, என்னைக்கு தான் நீ பழகுவா? போ, நீ போய் செய்ய போ. எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு 4 வருஷமாக டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தேன். கிளவி இன்னைக்கு என்ன நம்மளை செய்ய சொல்லுது? என்னட்டி என்ன பார்த்துட்டே இருக்க, ஒழுங்கா போய் வேலையை ஆரம்பியாமா. சரித்தே, பிறகு உங்கள் விருப்பம். நான் சமைச்சு அடுப்பங்கிற ஏதாவது பற்றிட்டே இருந்தால் என்ன கேட்கப்படாது. பற்றிட்டே எரிய போவா? எம்மா, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? ஆரம்பிக்க முன்னே இப்படி சொல்லியாலே. எம்மா, நீ அடுப்பங்கரையில் ஒன்றும் செய்யாண்டாம், பின்னாடி புறவாசல்ல இடம் கிடக்கல, அங்கே 2 கல்லை தூக்கி வச்சு விறகு கட்டையை வச்சு அங்கே அடுப்பை ரெடி பண்ணி அங்கே போய் சமைப்போ. அடக்கடவுளே, வாயை மூடிட்டு இருந்திருக்கலாமோ? இது என்ன எச்சா வேலையை சொல்லுது? அத்தே, அது வந்து நான் சமைச்சா நல்லாவே இருக்காது தே. ஏம்மா, எப்படி இருக்குன்னு நான் பார்க்கேன், நீ கிளம்பு. ஒரு வேலையும் செய்யறதுக்கு துப்பு இல்லை, இவளுக்கு ஆக்கி கொட்டிகிட்டே நான் கிடக்கணும். இன்னைக்கு என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நீ சமைக்கதான் நான் சாப்பிடணும் போ. நீ ஆக்கி எப்படி கொண்டு வந்தாலும் நான் திம்பேன் போ. மாமா கிட்டலாம் எதுவும் ஃபோன் பேச போலையா நீ? அட ஏன்டி நீங்கள் அதையே கேட்கிய? திவ்யா, உங்கள் அக்காலாம் பிறவு பேசிக்கிடுவா, இப்போ நம்ம இருக்கோம்ல, அதான் வெக்கப்படியா? ஐயா, என்ன வெக்கம்? உங்கள் முன்னாடியே பேசுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? ஓஹோ, அப்படியா? சரி, இப்போவே ஃபோன் போட்டு பேசு.
ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசணும். சரி பேசுவேன், எனக்கு என்ன. நாங்கெல்லாம் இருக்கோன்னு சொல்லக்கூடாதுப்பா. பிறகு மாமா நாங்கள் இருக்கோன்னு ஏதாவது பேசாமல் விட்டுருவாவே. நாங்கள் இல்லைன்னு சொல்லியே பேசணும். ஏன் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் என்ன? அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. நாங்கள் இருக்கோன்னா அவிய கொஞ்சம் நார்மலாக தான் பேசுவாவே. வேறு ஏதாவது பேசுகிறாவளான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் பேசணும். இது என்னட்டி வம்பா போச்சு? நீ தானே எங்கள் முன்னாடி பேசுவேன், அதுக்கு என்னன்னு சொன்ன பேசு. சரி, ஃபோன் ரூமில் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வந்து பேசியே. அஸ்கு புஸ்கு அப்படியே ஃபோன் எடுக்க போகிறேன்னு மெசேஜ் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா கால் பண்ணி இந்த மாதிரி நான் பேச சொன்னாவே, அதனால் அவைய முன்னாடி ஃபோன் போடியேன்னு நீ சொல்லிடுவேன். நீ ஒன்றும் போ தேவையில்ல. நாங்கள் 2 பேருமே போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரோம்ப்பா. இன்னும் யாருமே நம்ப மாட்டேலாட்டி. மற்ற எந்த விஷயத்துலனாலும் நம்புவோங்க்கா, இந்த விஷயத்தெல்லாம் ஒன்று நம்ப மாட்டோம். வர்ணனே வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? மாமா நீங்கள் எங்கே அக்காவை பார்க்க வந்தீங்களோ? என்ன இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காவளோ? ஹலோ, எதுக்கு இப்போ இப்படி 2 பேரும் நடிச்சிட்ருக்கிய? ஐயோ லூஸ் அக்கா, நடிக்கலை, நிஜமாவே மாமா பின்னாடி தான் நிற்காரு. நிற்பாரு. அவருக்கு வேறு வேலை இல்லை, இங்கே பின்னாடி வந்து நிற்காராம்ல. உண்மையாவே நான் தான் வந்து நிற்கேன். நீங்கள் எப்போ வந்தீங்க? விட்டா எங்கள் அக்கா அட்டென்ஷனில் நிற்பா போல. அதான் பாருட்டி, அவள் வீட்டுக்கார் வந்த உடனே எந்திரிச்சு நிற்கத. மாமா நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரவே இல்லையே. எங்கள் அக்காவை பார்க்க தானே வந்தியே? ஆமாம்மா, ஒன்று வாங்க வந்தேன். பாத்தியலாக்கா, ஒன்று வாங்க வந்தவளாம். ஏன் லூசு, பாரு எப்படி தெரிக்காவன்னு. என்ன ஒன்று மட்டும் போதுமா? ஐயோ, அது வந்து நீங்கள் தப்பாக நினச்சிட்டியே. நான் வேற ஒன்று வாங்க வந்தேன். மாமா நாங்கெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டோம். அச்சோ, என்ன வாங்க வந்தா? அது வந்து ஏட்டி நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அதான் அண்ணன் சொல்ல தயங்குறாவன்னு நினைக்கேன். ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் என்னன்னு கேளு சொல்லுவாவ. கம்முன்னு இருங்கட்டி. இதை வாங்க தானே வந்தீங்க, வாங்கிட்டீங்கல்ல, கிளம்புங்க. ஏன் இங்கே நான் இருக்கக்கூடாதா என்ன? ஆமாம், இருக்கக்கூடாது. வீட்டில் யாரும் இல்லை, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். மாப்பிள்ளை தனியாக வீட்டுக்கு வந்துட்டு போகிறான்னு அக்கம் பக்கத்தில் பார்க்க மாட்டாங்களா, இல்லை எதுவும் பேச மாட்டாங்களா? பேசினா பேசிட்டு போகிறாங்க. நாளைக்கு பட்டு கட்ட போகிறோம், நாளான்னைக்கு நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. இதில் யார் பேசினா என்ன? இந்நேரம் எங்கள் அம்மா இங்கே இருந்திருக்கணும். இந்த வாயெல்லாம் பேசியிருப்பீங்களா? ஓடி போயிருப்பீங்க. ஏன் உங்கள் அம்மானா எனக்கு பயம் நினச்சிட்டியோ? பயம்லாம் கிடையாது, அத்தனும் மரியாதை இருக்கு. ஆமாம், எதுக்கு சிரிக்கா நீ? இல்லை, ஒரு ப்ளவுஸ் தான் வாங்க வந்தேனே, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் சொல்ல முடியல உங்களால். அது இதுன்னு சொல்லி என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டிய. இதில் எங்கள் அம்மாலாம் இருந்தால் அவ்வளோதான், சாருக்கு மூச்சு பேச்சே இல்லாமல் போயிருக்கும். அத்தை அது இதுன்ட்டு வளரிட்டு ப்ளவுஸை வாங்கிட்டு கிளம்பியிருப்பிய. இப்படி நின்று என்கிட்ட பேசியிருப்பியா என்ன? அது எப்படி நான் சொல்லியது? எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா என்ன? அதுலேயும் ஃப்ரெண்டு தங்கச்சி எல்லாம் இருக்காவ. நான் கேட்டுட்டு வாங்கிட்டு போன பிறகு உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணுவாவல்ல? ஆமாம், நேற்றுலேருந்து நான் ஓட்டிகிட்டு தான் இருக்காவ. கேட்டால் 2 நாளில் தான் உனக்கு கல்யாணம், இப்போ வரைக்கும் தான் நாங்கள் ஓட்ட முடியும், அப்புறம் நீ பழைய பொண்ணு ஆயிடுவ அப்படிங்கிற அழுவ. என்ன செய்ய? அவையெல்லாம் இருந்தனால தான் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்து. இல்லைன்னா நான் கேட்டிருப்பேனே அங்கேயே. நான் வேற இது தடவை இப்படிலாம் யார்கிட்டையும் போய் அளவுக்கு ப்ளவுஸ் எல்லாம் வாங்கினது கிடையாதா? ஆமாம், நான் மட்டும் கேட்குறவியலுக்கெல்லாம் இந்தாங்கன்னு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், லூஸு. ஐயோ அப்படி சொல்லலம்மா, இதுவே நமக்கு புதுசாக இருக்குல்ல, இனி போக போக ஒன்றொன்னா பழகிக்கிடலான்னு சொன்னேன். சரி கிளம்புமா. முடியாது. ஒழுங்கா ஓடி போயிடு. இப்போவே அவங்க 2 பேரும் உள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்பாளுவ. ஓடு. யோசிச்சா யோசிக்கட்டும், நீங்கள் நினச்சது தான் உள்ள நடந்துன்னு சொல்லு. ஐயா சொல்கிறாவ போல லூஸு. என் குட்டிமாவை இன்னைக்கு விட்டா நாளைக்கு ராத்திரி பட்டு கட்டும் போது தானே பார்க்க முடியும். நாளைக்கு ராத்திரி இல்லை, நாளைக்கு ராத்திரி உடனே வந்துடும். ஓடு. இல்லை அது வாய் மூடு. நீ பேசினா அப்புறம் நின்றுவ, அப்புறம் அவையெல்லாம் என்னதான் சிரிப்பாவ. நீ பேசாமல் கிளம்பு, நாளைக்கு பார்த்துக்கிடலாம். சரி, அப்போ ஒரு லவ் யூ சொல்லு. ஒரு லவ்யூ என்ன, என் தங்க பிள்ளைக்கு 1000 லவ்யூ. சரி நான் கிளம்புறேன். இதை இப்படியே எடுத்துகிட்டு போக ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு கவர் இருந்தால் போட்டுக்கூடா. சரி, நான் ஒரு கவரில் போட்டு தரேன், நீ கொண்டு போ. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்னை ஆசைதான். உன் தாள்
போல் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உதய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றாயா